ஐயா வணக்கம். வணக்கம்மா. இன்னைக்கு என்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்காங்க? நம்ம வாரந்தோறும் மூலிகை கஞ்சி காசுமா, சனி அப்புறம் ஞாயிறு இந்த 2 நாள்லயே மூலிகை கஞ்சி காசுறது வழக்கம். நம்ம ட்ரஸ்ட் மூலியமா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1200 1300 பேர் கஞ்சி குடிக்கலாம். அதனால நம்ம கஞ்சி காசு போறோம். இப்போ இந்த கஞ்சி நம்ம எப்படி செய்யறோம், எவ்வளவு குவான்டிட்டியில செய்யறோம், எவ்வளவு பேர் செய்யறாங்க, ஏன்னா இப்போ இதெல்லாமே நம்ம அன்புன்ற ஒரு விஷயத்த நம்ம அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம செய்யற செயல்பாடுல இருந்து அது வெளிப்படும். புரியுதுங்களா? இப்போ இதை நம்ம முதல்ல ஒரே ஒரு 20 லிட்டர்ல காசு ஆரம்பிச்சிருக்கீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்ட 300 லிட்டர் கஞ்சி காசுறோம். இந்த 300 லிட்டர் கஞ்சி பாத்தீங்கன்னா உணவானா உணவு, மருந்தானா மருந்து. இப்ப கிட்ட ஒரு 15 கீரை அரைச்சி ஊற்றி மிளகு, சீரகம், துவரம் பருப்பு எல்லாத்தையும் வேக வச்சு நம்ம போட்டு சேலை செய்யறோம். நாங்க பாத்தீங்கன்னா தண்ணி இப்போ சூடு பண்றாரு. இப்போ சூடு பண்ணி தண்ணி எடுத்துறாரு. இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லா ஒரு 120 லிட்டர் தண்ணி பிடிக்கும். ஆமா, 120 லிட்டர். இந்த டபரா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 லிட்டர் தண்ணி பிடிக்கும் இந்த டபரால. இப்ப இதுல நம்ம இப்ப மேக்சிமம் அதுல முக்கால்வாசி தண்ணி எடுத்துக்கணும். இப்ப இதுல முக்கால்வாசி தண்ணி எடுத்துக்கணும். இப்ப நம்ம எடுத்துட்டு நல்லா பாயில் ஆன உடனே இப்ப நம்ம மூலிகை அரைச்சி வச்சிருக்கிறோம். இப்ப அந்த மூலிகை நம்ம ஆட் பண்ண போறோம். இது என்ன மூலிகை? இதுல பாத்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி, தூதுவளை, முசுமுசுக்கை, பல்லாரை, முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, பசலைக்கீரை, அப்புறம் பாத்தீங்கன்னா குத்திக்கீரை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாத நாராயண. இப்போ இது எல்லா வித மூலிகையும் நம்ம போடுறோம். இப்போ என்னன்னா இப்ப கிட்டத்தட்ட ஒரு 1200 1300 பேர் குடிக்கும் போது இது எல்லாத்தையும் ஒரு துளி போகும். ஏன்னா மூலிகைன்றது பாத்தீங்கன்னா எல்லா கீரையுமே மூலிகை தான். ஆனா எல்லாமே மிக்ஸ் பண்ணி போடுறதுனால ஒரு துளி எல்லாருக்கும் போனாலே போதுமானது. புரியுதுங்களா? ஆமா. இதுல மிளகு, சீரகம், துவரம் பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி செய்ய. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதுல கொத்தமல்லி, புதினா இது இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். சரிங்க. ஃபுல்லா ஹெர்ப்ஸ் வச்சு நம்ம எல்லாமே செய்யறோம். ஆமா. இப்போ நம்ம கரெக்டா 7 மணிக்குள்ள எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஃபுல்லா எல்லா பாத்திரத்திலயும் ஊத்தி எல்லா நிகர ஹாஸ்பிட்டல், ஜிஹெச், ஸ்டான்லி, ஓமன்றார் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் இந்த கஞ்சி போயிடும். அது இல்லாம ஒரு 7-8 இடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 பவுண்ட் இடத்துக்கு போகும் கஞ்சி. இது ஏன்னா இது உணவுன்னு சொல்றதை விட மருந்துன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் உணவு சாப்பிட்டா நோய் வருது. இப்ப நம்ம கஞ்சி குடிச்சா நோய் வராது. நம்ம முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கஞ்சி குடிச்சா உடம்பு ரொம்ப ஆரோக்கியம். நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம கஞ்சி தான் குடிப்போம். உண்மைதானே? உணவே மருந்தா. ஆமா. இதுவே நம்ம நம்ம நல்லா இருக்கும் போதும் நம்ம கஞ்சியை நம்ம தினைக்கும் ஒரு வேளை நம்ம எடுத்துக்கும் போது நல்ல ஒரு மாற்றமா இருக்கும். இப்ப நம்ம இப்ப கஞ்சி ஊத்தப்போ நம்ம இடத்துல பார்த்து இங்க மட்டும் பாத்தீங்கன்னா கிட்ட 200 பேர் குடிப்பாங்க கஞ்சி. இங்க மட்டும் நம்ம டெஸ்டான மட்டுமே. இப்ப எல்லாரும் நம்ம ஒரு உடல்நிலை சரியில்லை, உடல் ஏதோ ஒரு மாதிரியா இருக்குதுன்னா அப்போ நம்ம கஞ்சி குடிச்சா உடம்பு நல்லா இருக்கும், டாக்டர் அதான் ரெஃபர் பண்ணுவாங்க. ஆனா நம்ம உடம்பு நல்லா இருக்கும் போது கூட தினைக்கும் ஒரு வேளை நம்ம இந்த மாதிரி மூலிகை கஞ்சியோ இல்ல வெறும் நார்மலான ஒரு கஞ்சி குடிச்சா கூட உடல் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். ஏன்னா உடல் ஆரோக்கியமா இருந்தாதான் நம்மளோட வாழ்க்கையை நம்ம லீட் பண்ண முடியும். ரெண்டாவது நம்ம சுற்றத்தை நம்ம பார்த்துக்க முடியும். நம்ம அன்புன்ற ஒரு செயலுக்குள்ள நம்ம போறதுக்கான ஒரு பெரிய, ஏன்னா உடல் தான் ரொம்ப அவசியம் நம்மளுக்கு. ஏன் உடல் அவசியம்னா உடலை வச்சுதான் நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த உடல்னா ஜட பொருள் கூட சொல்லலாம். இப்ப நம்ம எல்லா மூலையும் போய் கிண்டி விட்டாச்சு. இப்ப இது நல்லா ஒரு 2 வாட்டி ஃபுல் பாயில் ஆகணும். ஆமா, நல்லா 2 வாட்டி ஃபுல்லா கொதிக்கணும். இது பாத்தீங்கன்னா 4 கிலோ பருப்பு வேக வச்சு வச்சிருக்குது 3 பிரஷர் போல. இப்ப இது பாத்தீங்கன்னா இந்த கஞ்சி ஒரு பதத்துக்கு வரும்போது அப்ப இந்த பருப்பு எடுத்து மிக்ஸ் பண்ணி 2 டிவைட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம இந்த ட்ரம்லயும் அதே போல மூலிகை ஊற்றியாச்சு. இந்த புதினா தலை எல்லாம் போட்டு இப்ப நம்ம பாத்தீங்கன்னா வடலூர் ராமலிங்க அடிகளார் வள்ளலார் இருக்கார் இல்லையா, அவர் உருவாக்குற நீரோட ஒண்ணு இருக்குதாங்க. வடலூர் போனா தெரியும், அது ரொம்ப பிரசித்தி பெற்றது. இப்ப எல்லாருமே பிரசித்தி பெற்றதுதான். அந்த வகையில இப்போ ஒரு மேக்சிமம் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றி அவர் உருவாக்குன ஒரு நீரோட, அந்த நீரோடல இருந்து தண்ணி எடுத்து நம்ம இப்போ ஆமா இது நீரோட தண்ணி. இது மேக்சிமம் ஒரு 5 லிட்டர் மிக்ஸ் பண்ணுவோம் ஒரு வாட்டி கஞ்சி காசும் போது உணவு சமைக்கும் போது போதும். ஏன்னா இப்ப இந்த தண்ணி எல்லாரும் நாளைக்கு குடிக்க முடியுமா, எல்லாருக்கும் போகணும்னா போய் சேராது. இப்ப நம்ம மூலிகை கஞ்சி காசுமா கிட்டத்தட்ட 1200 1300 பேர் குடிக்கிறாங்க. எல்லாருக்கும் இப்ப இந்த கஞ்சி ஒரு துளி அந்த தண்ணியில எல்லாருக்கும் போய் சேரும். இங்க என்ன
ஒரு துளி தான் இங்க எல்லாமே காரணம். ஒரு சிறிய வேலை தான் பெரிய மரமா வச்சிருக்கோம். ஆனா அதோட நூல் பாத்தீங்கன்னா ஒரு சிறிய வேலை தான். அதை நம்ம அணுன்னு சொல்லலாம். அது இங்க எல்லா பொருளுக்குள்ளே இருக்கு. இப்ப நம்ம இவ்வளவு கீரை போட்டு பண்ணாலும் இது இவ்வளவு பேர் குடிக்கும் போது எல்லாருக்கும் ஒரு சிறு சிறு துளி தான் போகும். பெரிய சைட் எஃபெக்ட் வராது. இது வந்து முழுக்க முழுக்க மருந்தா மட்டுமே இருக்கு. எது ஒண்ணுமே ரொம்ப நைஸ் ஆயிட்டாலும் ரொம்ப அளவா சாப்பிட்டாலும் மருந்தாயிடும். ரொம்ப கடினமாவும் ரொம்ப அதிகமா சாப்பிட்டா மட்டும் அது பிரச்சனை பண்ணும். இதுதான் எல்லாத்தோட பர்பஸும். அது எந்த பொருளாயும் சரி. இப்ப தங்கத்தையே சாப்பிட முடியும். தங்க பசுப்பான ஒரு விஷயம் இருக்கு. அதை எந்த அளவுக்கு நம்ம பவுடர் பண்ண முடியும் அந்த அளவுக்கு பவுடர் பண்ணா தங்கத்தை உட்கொள்ளலாம். அது மருந்தா மாறும். அது ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும். அப்போ ஒரு மெட்டீரியல் தான் அது. அந்த தன்மை எல்லா பொருளுக்குள்ளயும் உண்டு. இது முக்கியமா தாவரங்கள் இந்த மாதிரி வகையில பாத்தீங்கன்னா நீர்ல எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம். ஏன்னா ஆல்ரெடி அவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்னஸ் இருக்கும். அதை நம்ம இன்னும் இப்ப நம்ம பாயில் பண்றது ரொம்ப 3 மாதிரி பாயில் பண்ணுவோம். இப்ப இந்த மாதிரி நீரோட தண்ணி இப்ப ஒரு புனித தண்ணியை நம்ம ஊற்றுறோம் அப்படின்னு. ஏன்னா நம்ம எல்லாமே பிடித்தோம்னா நம்மளை பத்தி ஒரு சட்ட பிரச்சனை அந்த மாதிரி இதை பார்க்கும்போது வளராது உருவாக்கிற நீரோட அந்த காலகட்டத்துல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வாழ்ந்த மக்களுக்கு அன்னைக்கு வந்து நீர் இல்லாதனால மழை பெய்யாத ஒரு காரணத்தினால எல்லாரும் அவர்கிட்ட மழை இல்லாம விவசாயம் பண்ண முடியல, ரொம்ப பசி பட்டு அவர்கிட்ட கேட்கும் போது அவர் ஒரு சின்ன ஒரு பள்ளம் ஒரு ஊற்று ஒரு சின்ன பள்ளம் ஒரு நீர் ஊற்று உருவாகி அந்த நீர் ஊற்று மூலியமா இன்னைக்கு வரைக்கும் தண்ணி வருது. இடத்துல இன்னைக்கு வரைக்கும் தண்ணி வந்துட்டு இருக்கு. இப்ப தண்ணி எங்க இருந்து வருது தெரியாது. எந்த வெயில் காலத்துல எல்லா காலத்தையும் தண்ணி வந்துட்டு அந்த தண்ணி எடுத்து இன்னைக்கு விவசாயமா போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம வல்லார் சார்ந்து போறவங்க எல்லாரும் யாராயும் சரி வல்லார் சார்ந்து எல்லாருமே போய் அந்த தண்ணி எடுத்து பருக்கலாம். உடலுக்கு ஆரோக்கியம். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்து மேல அதிகமான அக்கறை செலுத்துறோம் இல்லையா? இந்த தண்ணிக்கு இந்த முக்கியத்துவத்தை கொடுக்கறது நம்ம தான். அதை கொடுத்து அந்த முக்கியத்துவம் தண்ணிக்கு ஆயிருந்து. ஆனா அந்த தண்ணி வந்து ஒரு பெரிய ஒரு மருந்துன்னு சொல்லலாம். ஆமா, அது வந்து ஒரு அமிர்தம்னு சொல்லலாம். எல்லா தண்ணியுமே இங்க அமிர்தம் தான். அதை பாக்குற பக்கம் நம்ம கிட்ட இல்லை. நம்ம அந்த மாதிரி ஒன்னொரு பிரிச்சு பாக்குறோம். அதனால அது ரொம்ப அந்த அமிர்தம் சொல்ற அளவுக்கு அந்த தண்ணிக்கு அந்த பக்குது. அதனால இந்த தண்ணியை வந்து நம்ம இந்த கஞ்சி காசும் போது இதுல மிக்ஸ் பண்றது வழக்கம். மேக்சிமம் உணவு சமைச்சா கூட இதுல ஒரு லிட்டராவது கலந்துருவோம். ஆமா, எல்லாத்துலயுமே. இது எதுக்குன்னா எல்லாரோட நோய் நீங்களும் வள்ளலார்னாலே அன்பு போதிச்சவர். இப்ப நம்ம கொடுக்குற உணவு தான் உடலை கட்டமைப்பது, அதுதான் அறிவா மாறப்போகுது. அப்போ நம்மளுக்குள்ள வந்து போயிட்டு அந்த அன்புன்ற ஒரு விஷயம் ரொம்ப அவசியம். அப்ப அந்த அன்பு வந்து நம்மளுக்குள்ள வெளிப்படுமானா வெளிப்படும். இந்த மாதிரி உணவை நம்ம எடுத்துக்கும் போது இப்பதான் வர அன்பர்லாம் வர ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஒருத்தர என்னன்னா எல்லாரும் கூட்டு சேர்ந்து செயலை செய்யணும். அது அன்பான செயலை செய்யணும். இங்க எல்லாருமே வந்து ஜாலியா சுத்துறோம், ஜாலியா கோசம் கும்பல் சேர்றோம், ஒரு சந்தோஷம் பண்றோம். நம்ம ஹாப்பினஸ் அதுல வந்து நம்ம உடலுக்கும் கேடாகுது. பிளஸ் நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் மனசு துன்பங்களுக்கு செஞ்சிடும். ஆனா இந்த மாதிரி ஜீவகாரண செயலை நம்ம எல்லாரும் ஒண்ணு கூடி ஒருமை குணத்தோட இந்த அன்பான ஒரு செயலை செய்யும் போதும் சந்தோஷம். அதை எடுத்து நம்ம பகிரும் போது சந்தோஷம், இறுதி முடியும் போது சந்தோஷம். ஏன்னா 2 பக்கமும் மகிழ்ச்சி இருக்கக்கூடிய ஒரு செயல்ன்றது கருணை மட்டும்தான். அந்த கருணையை நம்ம எல்லாரும் செய்யணும். அது செய்யறதுக்கான ஒரு பெரிய வழிதான்றது பிற உயிருக்கு நம்ம உணவு கொடுக்குறது, பிறர் வழிய நம்ம வழியான்றது. ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம புழுங்கலரிசி நொய். இது அந்த நொய்யை வந்து நம்ம மிக்சில கொடுத்து ரொம்ப நைஸா அரைச்சிடும். இப்ப இந்த எப்படி இருக்கு பாருங்க, ரொம்ப சாஃப்ட், ரொம்ப மாவு மாதிரியே தான் இருக்கும். இப்ப இந்த மாவு மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப கொலையிற தன்மை ஒன்றும் அதிகமா இருக்கும். யார் வாயிலும் பெருசா ஒரு சாப்பாடா தட்டுப்படாது. அப்படி இருக்கும்போது வயசானவங்க இப்ப மேக்சிமம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போது பாத்தீங்கன்னா டியூப் வழியா கூட இந்த கஞ்சி ஊத்துறாங்க. ஏன்னா அவ்வளவு சாப்பிட்டேன் சார், எந்த ஒரு அரிசியாவே தெரியாது, எல்லாமே நைஸாவே இருக்கும். வேகும் போது சிறிய ஒரு ரவை சைஸ்லாம் சாப்பாடே இருக்கும். அது பெருசா தெரியாது. அதனால இதை நம்ம அரிசி போடும்போது குவான்டிட்டி அதிகமா கிடைக்கும் நம்மளுக்கு. நம்ம கொஞ்சமான அரிசி போட்டால் நிறைய. நம்ம வந்து 20 கிலோ அரிசி போட்டுருவோம், ஒரு 4 கிலோ பருப்பு போடும். இதுதான் நம்ம போறது. இப்ப இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 1200 1300 பேர் கஞ்சி குடிக்கணும். ஒரு ஆளுக்கு 4 லிட்டர் கஞ்சி வச்சா கூட கிட்டத்தட்ட 250 300 லிட்டர் கஞ்சி நம்ம காசு. இப்ப குவான்டிட்டி அதிகமா. ஏன்னா ஒரு பொருள் அதை திடத்தை விட்டு நீங்கிச்சுனாலே அது உபரியா மாற ஆரம்பிக்கும், விரிவடையும். இதுதான் சிம்பிள். ஏன்னா உடைக்க அது எவ்வளவு சிறிய பொருள், அந்த சிறிய பொருள் ஒரு பொருள் திருப்பி சிறிய பொருள் அதே பொருள் தான். அது ஒரு அரிசியை நீங்க எவ்வளவு பவுடர் ஆக்கணும் எடுத்து பார்த்தா அரிசி தான், ஆனா சிறியதா தெரியும். ஆனா அதை வேக வைக்கும் போது அதோட தன்மை அது வெளிக்காட்டும். ஏன்னா அது என்னன்னா அதுக்குள்ள இருக்கிற இப்ப அழுத்தமான ஒரு தன்மை இருக்குது அந்த அரிசிக்குள்ள. எந்த ஒரு பொருள் அந்த அழுத்தத்தை வந்து நீங்க பிரிச்சு விட்டீங்கன்னா அதே தன்மை எல்லா பொருளுக்குள்ளயும் போய் அதுல வந்து ஒரு கேப் உள்ள ஃபில் பண்ணும், இன்னொரு விஷயத்த உள்ள எடுத்துவாங்க இயல்பாக தன்மை. அதனாலதான் அது அதிகமா உபரி ஆகிறதுக்கான ஒரு பொருளை நீங்க பவுடர் ஆகிட்டாலோ ஒரு பொருளை பிரிச்சுட்டாலோ அது அதிகமாகிறதுக்கு காரணம் தான். ஏன்னா அது வந்து பிரிச்ச உடனே அதுக்குள்ள ஈஸியா வந்து இங்க இருக்கிற அணுக்கள் ஆட்டக்குள்ள போய் சேரும். சேரும்போது திருப்பி அது திடமா மாறும். அப்ப அதுல வந்து அந்த அதிகமான குவான்டிட்டி அது வெளிப்படுத்தும். இதுதான் உண்மையான ஒரு தன்மை. இது எவ்வளவுக்கு எவ்வளவு அது அழுத்தமா இருக்குதுன்னா அது திறக்கும் போது அது அழுத்தத்துல இருக்கும். அது உடைக்கும் போது அது அழுத்த விரிவாகும் போது உள்ளுக்குள்ள வந்து ஆற்றல் அதிகமாகி இன்னும் அது உபரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனாலதான் நீங்க ஒரு பொருளை நீங்க எந்த அளவுக்கு வேக வச்சாலும் அதே நடக்கும். வேக வைக்கும் போது அதான் வேக வைக்கும் போது அது நம்ம அளவுக்கு மீறி சூடுபட்டோம்னு அது வெடிய ஆரம்பிக்கும். வெடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக் அதை வெடியும் போது அதுக்குள்ள இன்னும் அந்த நீர் தன்மை அந்த அணுவெல்லாம் உள்ள போய் போகும்போது அது சைஸ் பெருசா மாறும். ஒரு குவான்டிட்டி அதிகமா
எல்லா பொருளுக்கும் இதான் உபரி ஆகிறதுக்கு ஒரு முழுமையான காரணம். இப்போ அந்த மாதிரிதான் இப்போ நம்ம இந்த அளவுக்கு நம்ம இந்த பதத்தை அரைச்சி நம்ம பண்ணும்போது இன்னும் சாஃப்ட்னஸ் அதிகமா இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம அதிக பேருக்கு கஞ்சி கொடுக்கலாம். ரெண்டாவது இது இன்னொரு விஷயம் நான் முக்கியமா சொல்றது, ரொம்ப சாஃப்ட் ஆகும் போது இதோட தரம் வந்து உயருது. அது ஆமா விஷயம் அது சாஃப்ட் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த இயற்கையில் இருக்கிற அன்பு கூடுது. இதோட அணு ஆற்றல் அது எடுக்குது. இயற்கையில் இருக்கிற அணு எல்லாம் அது உள்ள போய் இன்செர்ட் ஆயிடும். ஏன்னா ஃப்ரீ ஆயிடுச்சு. அது யாரும் உள்ள போய் இன்செர்ட் பண்ணிக்கலாம், அது உள்ள போயிடலாம். அந்த போகும்போது அதோட உபரித்தன்மை அதிகமாகும், சத்து கொஞ்சம் கூடும். எந்த ஒரு பொருளுமே எவ்வளவுக்கு எவ்வளவு பதமா ஹீட் பண்ணி எவ்வளவுக்கு எவ்வளவு நைஸா இருக்கிறோ அதை பொறுத்து அதோட வலிமை ஒரு வீரியம் கூடிடும். அந்த தன்மை இந்த கஞ்சிக்குள்ளே இருக்குதுன்னா இருக்குது. இதனால அந்த கஞ்சி வந்து நான் முக்கியமா மருந்துன்னு சொல்லுவேன். இந்த கஞ்சி வந்து வார்த்தை 2 நாள் கொடுக்குறோம். இந்த 2 நாள் எல்லாரும் குடிக்கணும். ஆமா நல்ல மருந்து சொல்லுவாரு. இது ஞானம் கொடுக்கும் மருந்துன்னு சொல்லுவாரு. இப்ப அந்த ஞானம்ன்றது அன்பு. அந்த அன்போட சேர்ந்து இந்த செயலை நாங்க எல்லாரும் சேர்ந்து செய்யறோம். இப்ப இந்த உணவுக்குள்ளேயும் அந்த தன்மை அதிகமா இருக்கும். அப்ப அதை குடிக்கும் போது நம்ம போடுற மூலிகையில இருந்து ஒரு சத்து, நம்ம செய்யற அந்த அன்பில் வெளிப்பட்ட ஒரு சத்து, இதுல இருந்து நம்ம அரைக்கிறோம் இல்லையா, ஒரு நைஸா ரொம்ப பதமா அரைச்சு செய்யும் போது அதுல இருந்து வெளிப்படுற ஒரு சத்து. இப்ப நான் 1க்கு 2 வாட்டி அந்த கஞ்சி நல்லா குதிக்க வைப்பேன். அதனால எனக்கு ரொம்ப சீக்கிரம் இருக்கு. ஏன்னா எவ்வளவு சீக்கிரம் இருந்து நம்ம செய்யறோமோ ரொம்ப லேட்டா செய்யும் போது நல்லா ஃப்ரீயா செய்யலாம், ரொம்ப குவாலிட்டி நல்லா வேலை வைக்கலாம், ரொம்ப ரிலாக்ஸா செய்யலாம். ஏன்னா நம்ம அன்புன்ற ஒரு செயலை செய்யும் போது பிஃபோரா இருந்து எது ஒண்ணுமே செய்யும் போது மட்டும்தான் அதை சரியா செய்ய முடியும், நேர்த்தியா செய்ய முடியும், ரொம்ப ரிலாக்ஸேஷனோட செய்ய முடியும். ஏன்னா இந்த எல்லாமே அந்த உணவுக்குள்ள போகுது, இந்த சிந்தனை எல்லாமே. அப்ப அந்த உணவு புரியல இதெல்லாம் வரப்போகுது, உணவு சாப்பிடுறவங்க. அப்ப எப்படி நம்ம பாருங்க, அப்ப நம்ம எல்லாமே சீக்கிரம் வந்து ரொம்ப ரிலாக்ஸா ரொம்ப அன்போட சாப்பிட்டா செய்யும்போது அந்த உணவோட பக்குவம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதை ஸ்லோ பண்ணாங்க. அதான் இப்படி எடுத்து ஆய் அடிக்காது. மேல நல்லா வலிச்சு திருப்பி தண்ணி அதில் ஊற்றணும். நல்லா வலிச்சு திருப்பணும். 2 கிலோ திருப்பி 1 கிலோ திருப்பி வெயிட்டா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா அந்த சுட தண்ணியை ஊற்றி எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் இத்தனை போட முடியும். நம்ம அப்படியே எடுத்து நம்ம அந்த அரிசியில போட்டு வச்சுக்கலாம். அதுல என்ன ஹீட் இருக்கு, ஹீட்ல இது ஒன்னே போட்டோம்னா கட்டி கட்டி ஆகும். எவ்வளவு நீங்க நம்ம அது குழைச்சாலும் நம்ம எவ்வளவு கிட்டினாலும் அந்த தண்ணி தண்ணி பிரியாது. இது நம்ம நல்லா செஞ்சு செஞ்சு அவங்களுக்கு பழக்கனால நம்ம இங்கே இப்ப தண்ணியை ஊற்றி லைட் சூடுல இருக்கிற தண்ணியை ஊற்றி நம்ம கிண்டும் போது நல்லா தண்ணியோட நல்லா மிக்ஸ் ஆயிடும். அப்ப நம்ம அதை அப்படியே தலை ஊற்றும் போது பிரிஞ்சே இருக்கும். கலக்கும் போது இந்த கட்டி கட்டி ஆகிற தன்மை குறையும். ஏன்னா இதை செய்யறவங்க எல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி செய்யணும். இல்லைன்னா கட்டி கட்டி ஆச்சு நம்ம யூஸ் பண்ண முடியாது, வேஸ்ட் நம்ம கீழே தான் போடணும். ஐயா இங்க இவ்வளவு சாப்பாடுலாம் வச்சிருக்கீங்க, இதுல என்ன சாப்பாடுங்க? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸ்மா. ஸ்ட்ரீட் டாக்ஸ்? ஆமா ஸ்ட்ரீட் டாக்ஸ். நம்ம டாக்ஸ் எல்லாம் ஃபுட் போடுறோம். ஆமா இப்ப வந்து சனிக்கிழமை இல்லையா, இங்க இருந்த இடத்துக்கு போகும் 200-300 நாய்க்கு நம்ம சாப்பாடு. இந்த சாப்பாடு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற மாதிரியே தான் அந்த சாப்பாடோட டேஸ்ட் சுவை எல்லாமே. மாமிசம் சாப்பிடணும் நம்ம எல்லாரும் யோசிக்கிறோம். அதனால நம்ம வந்து இந்த மாதிரி வெஜிடேரியன் உணவு வைக்கிறதுக்கோ நம்ம சாப்பிட்ற உணவு வைக்கிறதுக்கோ நம்ம யோசனை பண்ணோம். ஏன்னா சாப்பிட மாட்டுது அப்படின்னு. ஆனா சாப்பிடும், பசிக்கிற நாய் கட்டாயம் சாப்பிடும். ஏன்னா நம்ம பழக்கப்பத்தினா கூட அவங்க வந்து மாமிச உணவை தவிர்த்து நம்ம மாதிரி 4 வெஜிடேரியன் உணவு அவங்களும் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் பசிக்கிற உணவு, வேற எதுவும் உணவு தேவை. இப்ப அவங்க மாமிசம் வச்சு ரீசனாவே அதனால அவங்க மாமிசம் சாப்பிட்றாங்க. ஆனா அவங்களே நம்ம பழக்கப்படுத்துறோம்னா அவங்களும் வெஜிடேரியனா மாறுறாங்க. இதுதான் 100% இப்ப நம்மளும் மாமிசம் சாப்பிடுறோம். இப்ப மேக்ஸிமம் பீப்புள் யாரும் மாமிசம் சாப்பிட மாட்டாங்க. ரெண்டாவது உடம்பு நல்லா சரியில்லைன்னா மாமிசம் சாப்பிட மாட்டோம். டாக்டர் சொல்றாங்க நீங்க போய் சாப்பிடாதீங்க. ஆரம்பிச்சு ஒரு 3-4 மாசம். ஆமா இப்ப என்ன ஆச்சுன்னா நம்ம ஆரம்பத்துல வைக்கும் போது சாப்பிடல போயிதானா 10 நாயில 7 நாய் சாப்பிட 3 நாய் சாப்பிடாது. இன்னைக்கு அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட 1-2 மாசம் 2-2.5 மாசம் ஆயிடுச்சு. இப்போ தினந்தோறும் இப்ப நம்ம இந்த உணவு கூட சாப்பிடுது. இப்போ அதுக்கு பழக்கம் ஆயிடுச்சு. அப்ப அது வந்து மாமிசம்னு பாக்கல, பசிக்கு உணவுன்னு பாக்குது.
எடுத்து போடுறாங்கன்னு பாக்குது. ரெண்டாவது போன அளவுக்கு மீறி அன்பு வெளிப்படுத்துது. புரியல சொல்றது. இப்போ நம்ம எல்லாருமே பழக்கம் தான். நம்மளும் இவ்வளவு கடினமா தான், நம்ம பழக்கம் தான் அவ்வளவு கடினத்துக்கு காரணம். நம்ம பழக்கத்தை மாத்தின்னு ஆசைப்படணும். நான் என்ன மாத்திக்கணும், என்ன மாத்திக்கலாம் ஒரு கேள்வி கேட்கறாங்க. அந்த கேள்வி கேட்காம மாத்திக்கிறது ஒண்ணுதான் சரி. நம்ம மாத்தி மாத்தி தான் வாழ்ந்துக்கிறோம். நம்மளும் மாற்ற மாதிரி தான் போயிடுக்கிறோம். அப்ப மாற்றம் ரொம்ப அவசியம். அந்த மாற்றம் எந்த அளவுல இருக்குது, எப்படி இருக்குது நம்ம யோசிக்கணும். இப்ப நான் இந்த உணவு வைக்க ஆரம்பிச்சு நம்ம முதல்ல பிஸ்கெட் தான் போடுறோம். ஸ்வீட் பிஸ்கெட் போடுறதுனால அதுக்குள்ள சண்டை அதிகமாகுது, பசியும் ஆறல. ஏன்னா அது நமக்கு தெரியாது, வெறும் மைதா மாவு அது என்ன ஆட் பண்றாங்கன்னு நமக்கு எல்லாரும் தெரியும். நம்ம அதிகமா சாப்பிடக்கூடாது, நம்மளே சொல்லுவோம் அதிகமா சாப்பிடும். ஆனா உணவு அப்படி கிடையாது. நம்ம உணவு தான் சாப்பிடணும், வேற வழி இல்லை. நம்ம உணவு சாப்பிடுறோம். உணவுலதான் நமக்கு ஆரோக்கியமும் சத்தும் இருக்குது. இப்ப அதே உணவு நம்ம அவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த சத்தும் ஆரோக்கியமும் வருது, அவங்க கிட்ட அந்த ஒரு கடினமான கோபமும் தீருது. ஏன்னா அது போட்டி வருது. அதை பிஸ்கெட் வச்சு நான் சாப்பிட, நீ சாப்பிடும் போது பசிச்சா மட்டும்தான் அவங்க சாப்பிட்டாங்க. அப்ப இதுல என்னன்னா ஒரு ஆரோக்கியமும் இருக்குது, ஒரு பெரிய அன்பு கலந்து இருக்குது. ஏன்னா பிஸ்கெட்டே நான் வாங்கி போடுறேன், இது நான் செஞ்சு போடுறேன். நம்ம செஞ்சு போறதுக்கும் அந்த வாங்கி போறதுக்கும் வித்தியாசம். செய்யும் போது விற்குமானே செய்வாங்க அவங்க. இன்னும் தானே அது எப்படியா விற்கிறோமா, எல்லாமே காலி ஆயிடுமா, நம்ம மீண்டும் மீண்டும் செய்வோமான்னு. அது என்ன இன்கிரீடியன்ட் போடணும் அந்த அளவுக்கு பெருசா அவங்களால யோசிக்க முடியாது. ஏன்னா எல்லாமே இங்க எல்லாமே வேலையாயிடுச்சு, எல்லாமே காசு ஆயிடுச்சு. அதனால அது அதிகமான அன்பு வரத்துக்கும் அதிகமான ஒரு ஆற்றல உள்ள போறதுக்கும் பெரிய நம்மளுக்கு வந்து ஒரு நம்ம சாப்பிட்ற உணவு மருந்தா மாற சூழல் ஆப்போசிட் ஆகி போய் நம்ம சாப்பிட்ற உணவு நோயை உற்பத்தி பண்ணக்கூடிய சூழல் உருவாக்கி போயிடுது. காரணம் இதுக்கு யாருமே குறை சொல்ல முடியாது. நம்மளோட அதீதமான பாப்புலேஷனால எல்லாருக்கும் காசு தேவை. எல்லாரும் நம்ம ஆசையை பூர்த்தி பண்ணணும்னா வேலை தேவை. அந்த வேலை எப்படி இருக்குதான் தெரியாது, எங்களுக்கு காசு வேணும், அவ்வளவுதான். அந்த கணக்குல நம்ம லைஃப் போயிடுது. ஆனா அந்த லைஃப் நம்ம மாத்திக்கிட்டு நம்ம எல்லாரும் அன்புக்குள்ளேயும் கருணைக்குள்ளேயும் போகணும்னு ஆசைப்பட்டா ஒரு பெரிய மாற்றமா இருக்கும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி செயல்லாம் செய்யும் போது இது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே எந்த மிளகாத்தூளும் சரி, நம்ம போற எல்லாமே நம்மளே ஓனா, மஞ்சத்தூள்ல இருந்து மிளகாத்தூள் இருந்து வெறும் மிளகாத்தூள் இருந்து தனியா எல்லாமே அரைச்சி வச்சிருக்கு. எல்லாமே இது வெளியில வாங்கி போட மாட்டேன். ஏன்னா வெளியே வந்து வாங்கி போட்டாலும் நம்ம என்ன மிக்ஸ் பண்ணோம் அப்படி தெரியல. வேற வழியில ஆப்ஷன் இல்லாம வாங்கி சமைக்கிறது தப்பு சொல்ல முடியாது. ஆனா ஆப்ஷன் தான் மாத்திக்கலாம். ஆப்ஷன் இருந்து என்னால எல்லாமே மாத்தி வாங்கி வீட்டுல குழந்தைக்கு உணவு சமைச்சு. ஆமா, அந்த மாதிரி. இப்ப நம்ம இதை நம்ம செஞ்சுட்டோமா, இது வந்து சீடாக்ஸ். இப்ப அதே உணவு தான் இப்போ மனிதர்கள் கட்டுறாங்க, அது சாப்பிடாது கட்டுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தா 20 பேர் இப்ப சாப்பாடு வாங்கிட்டு போவாங்க. எத்தனை மணிக்கு? காலைல 6 மணிக்கு வருவாங்க. போட்டுடலாம். புரியுதுங்களா? இப்போ காலைல இப்ப இந்த சாப்பாடு மனிதன் கொடுக்குறோம். அப்ப மனிதன் கூட இப்ப சாப்பாடு எப்படி இருக்கு பாருங்க. சாப்பிடுறவங்க இப்ப முக்கியமா எல்லாத்தையும் சீரகெல்லாம் கொஞ்சம் அதிகமா ஆட் பண்ணுவேன். ஏன்னா முக்கியமா செரிமானம் ஆகணும். ரொம்ப வேக வைப்பேன். குழஞ்சிருந்தாதான் அவங்க சாப்பிடும் போது செரிமானம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப இந்த சாப்பாடு நம்ம நார்மல் பர்சன் சாப்பிடும் போதும் சாப்பிட்டு அவங்க செரிக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாருமே நீட்டா சாப்பிடணும்னு ஆசைப்படுறோம். அது செரிக்கிறதுக்கு சாப்பிடுறோமா, அது உள்ள போய் எந்த டிஸ்டர்ப் இல்லாம செரிமானத்துல போய் நம்ம வேற சாப்பிடாங்க பார்க்கும்போது அழகா இருக்கணும், நீட்டா இருக்கணும். எப்படி இருந்தாலும் மென்னு தான் சாப்பிட்டாகணும். அது மென்னாதான் அது உள்ள போய் உடஞ்சாதான் அது சத்தா மாறும். நம்ம இப்பயே அதை நம்ம குறைய அளவுக்கு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது ஆரோக்கியமாவும் இருக்கும், ரொம்ப உடலுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்ப அந்த மனிதனுக்கான உணவும் அதை பார்சல் பண்றாங்க. ஆமா, போதும் அது 2 பார்சல் கேட்டுருங்க. சரியா? சரியாம்மா. பார்த்தா நல்லா அரிசி குழஞ்சிச்சு. இப்போ குழஞ்ச உடனே நம்ம தோரம் பருப்பு வேக வச்சு வச்சுக்கிறோம். இதை வந்து நம்ம ஆட் பண்ணிடுறோம். நம்ம இதை நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபுல் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா அந்த கஞ்சி பதம் எந்த அளவுக்கு பதம் வருமோ அந்த பதத்துக்கு கஞ்சி கலந்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ப்ராசஸ் பாத்தீங்கன்னா எல்லா பதத்துக்கு வந்துச்சுமா. இப்போ நம்ம வந்து இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்கா இருக்குமோ அதுக்கேற்ற தண்ணியை போட்டு நம்ம கரெக்டா வளாவிட்டு உப்பை பார்த்துட்டு நம்ம எல்லா ட்ரம்லையும் ஊற்ற போறோம். இப்போ கஞ்சியோட ஃபுல் ப்ரிப்பரேஷன் இதுதான். நம்ம ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்ப தண்ணியை மட்டும் ஊற்றி கரெக்டா எந்த அளவுக்கு பதமா குடிக்கிற அளவுக்கு இருக்குமோ அந்த பதத்துக்கு நம்ம கரைச்சி
இது எல்லா இப்ப இருக்கிற இங்க இருக்கிற ட்ரம் எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ண போறோம். ஃபில் பண்ணி எல்லா இடத்துக்கும் போவோம். கருணை ஆலயம் வந்து விடுவி, விளையாட்டை முழுவதும் நிறுத்திக் கொள்வி, கருணை மட்டுமே வேலையாய் செய்வி, உலக வாழ்வை தூசி போல் பார்ப்பி. மகிழ்ச்சி என்பதே உலகில் இல்லை, வெளியில் கிடைப்பது மகிழ்ச்சி இல்லை, உனக்குள் ஊற்றெழும் மகிழ்ச்சி உண்மை, கருணை செய்தால் கிட்டும் அந்த தன்மை. கருணை ஆலயம் வந்து விடுவி, விளையாட்டை முழுவதும் நிறுத்திக் கொள்வி, கருணை செய்யும் கூட்டத்திற்கு நீயும் வந்தார், கடவுளை நீயும் சென்று தேட வேண்டாம். நீயும் அதுவும் ஒன்றாக இருக்கும் போது வெளியில் சென்று எதற்காக தேட வேண்டும்? ஒன்றாயிருக்கும் தன்மையை நீயும் அறிந்து கொள்வாய், நீயே அனைத்துமாயிருப்பதையும் உணர்ந்து கொள்வாய். கருணை ஆலயம் வந்து விடுவே, விளையாட்டை முழுவதும் நிறுத்திக் கொள்வி, வழக்கமாக வாழும் வாழ்க்கை பயனும் இல்லை, பழக்க தோஷ வாழ்க்கை மூலம் ரொம்ப தொல்லை. தேடி போய் உயிர்கள் மீது அன்பு காட்டு, உன்னை நோக்கி அன்புதானே ஓடி வரும். தேகம் கொண்டு உயிருக்கு உதவி செய்ய வேணும், தேகம் முழுக்கலே சாய் மாறி விண்ணில் பறக்கும். கருணை ஆலயம் வந்து விடுவே, விளையாட்டை முழுவதும் நிறுத்திக் கொள்வி. அழுது கொண்டே இறைவன் வந்தான், என்ன நோக்கி தேடி வந்தான். ஏதும் அறியா பிள்ளை நான் தான், பந்தை வச்சு விளையாடி நின்னே, என்னை கூட்டி செய்தி சொன்னான், நடந்த கதையை முழுதும் சொன்னான். அழுது கொண்டே இறைவன் வந்தான், என்னை நோக்கி தேடி வந்தான். அழுது கொண்டு வந்த காரணம் என்னன்னு கேட்டேன், ஒன்னாயிருந்து பிரிந்த கதையை என்னிடம் சொன்னான். ஒன்னு சேர முடியாம தவிப்பதை சொன்னான், ஒட்டு மொத்த ஆட்டத்தையும் முடிப்பதா சொன்னான். ஒரு பொருளாயிருந்த நான் ரெண்டானே, என்னை சுவைத்து பார்க்க தனித்தனியா பிரிஞ்சேன், முன்பு இருந்த சுவையே நல்ல சுவை என்று அறிஞ்சேன். பிரிஞ்சதெல்லாம் ஒன்று சேர்க்க இறங்கி வந்தேன், முடிக்காம இந்த வாட்டி திரும்பவே மாட்டேன். இறக்க வைத்து இன்ப துன்பங்களில் அலை கழித்து, இறுதியில் தன்னை தேட வைத்து, வந்தடைந்த போது முக்தி தரும் இறையை விட
பிறவிக்கடலை தாண்டி தன்னை அறிய வைக்கும் குருவே இறைவனிலும் உயர்ந்தவர் அவரின் அடி வணங்கி உய்ய வேண்டும். பூமியில் சாதாரண மனிதனாக பிறந்து எந்த ஒரு வழியும் தெரியாமல் தானே முட்டி மோதி ஒவ்வொன்றாய் கடந்து கந்து இறுதியாயிருக்கும் மெய்ப்பொருளாய் தன்னையே உணருபவன் ஞானி. தன் மொத்த வாழ்வின் முடிவில் தான் உணர்ந்த மெய்ப்பொருளை மற்றவர்களும் உணர்வதற்கு தன்னையே அர்ப்பணித்து கொள்பவன் இறைவனை விடவும் மேலான குருநாதம், மேலான குருநாதம். குருவே இறைவனிலும் உயர்ந்தவர் அவரின் அடி வணங்கி உய்ய வேண்டும். உயிர் நித்தியமாய் இன்புற்று வாழ்க. 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 ரெடியா எல்லாம் பார்சல் எல்லாம் கட்டி முடிக்கிறாங்க. இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா ஆட்டோல ஏறி இருக்குது. அப்புறம் ஆட்டோல எல்லாம் ஏத்துறாங்க. நம்ம ரெடி பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2 hour ஆச்சு. நம்ம எல்லாமே இங்க ஏத்தி முடிச்சுட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல இடமே கிளியர் ஆயிடும். கிட்டத்தட்ட ஒரு 1200-300 பேர் குடிக்கிற அளவுக்கு கஞ்சி இப்ப காசி இடையே எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் ஆகி போயிட்டு இருக்கு. இப்ப எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போய் எல்லா இடத்துக்கும் இப்போ கஞ்சி டிஸ்ட்ரிபியூட் ஆயாச்சு. இதை பாருங்க எல்லாரும். இந்த மாதிரி உன்னால செய்ய முடியும்னாலும் நீங்க செய்யலாம். ஏன்னா இந்த மாதிரி செயல் ரொம்ப அவசியம். இங்க எல்லாருக்குள்ளேயும் அன்பு பெறணும். நம்ம இந்த மாதிரி செயலை ரொம்ப ஆழ்ந்து செய்யணும். அந்த செயல் மட்டும்தான் ஒரு பெரிய மாற்றத்தை இங்க ஏற்படுத்தி கொடுக்கும். மாற்றம் வேணும்னா மாற்றம் வராது. மாற்றத்தை நம்ம பண்ணாதான் மாற்றம். உண்மைதானமா? ஆமா. இப்ப அந்த மூலிகை கஞ்சி செய்யற பணி இதே நிதி பெற்றது. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே இப்போ கஞ்சி எல்லாமே போயாச்சு. எல்லா ஸ்பாட்டுக்கும் போயிடுச்சு. இப்போ கஞ்சி இன்னும் ஒரு மேக்சிமம் ஒரு 1 hourல போனத்துல எல்லாம் கஞ்சி காலி ஆயிடும். இப்ப இந்த மாதிரியான ஒரு செயலை இங்க இருக்கிறவங்க எல்லாரும் செய்யணும். நம்மளால முடிஞ்சா செய்யணும். எல்லாம் செய்யறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி அது கூட இணைஞ்சு நிக்கணும். ஏன்னா இங்க என்னன்னா செய்யறவங்க பெரியதுன்றது என்ன வச்சு கூடாது. முதல்ல செய்யறவங்க கூட இருக்கு எல்லாருமே சேர்ந்து பெரியதுன்றது எல்லாருக்கிட்டே இருக்கும். ஆனா எல்லாரும் சேர்ந்து செய்யணும்னு ஆசைப்படணும். இப்போ இந்த செயல்னால எல்லா உயிருக்கும் இப்ப வந்து நம்ம வந்து உணவு கொடுக்க போறோம். உணவோட சேர்ந்து மருந்து கொடுக்க போறோம். அந்த மருந்துன்றதுதான் இப்ப நம்ம போற மூலிகை. 2வது நம்ம கொடுக்குற அன்பு தான் பெரிய மருந்து. இங்க எல்லாத்துலயும் பாருங்க என்ன மருந்து என்ன கொடுத்தாலும் அது லாஸ்ட்ல நம்மளோட அன்போட பண்ணுங்க. அதே அன்பு தான் அந்த மாற்றத்தை கொடுக்குறாங்க. இப்ப அந்த அன்புனால செய்யப்பட்ட ஒரு உருவானதான் இந்த மொத்த செயலுமே. இந்த மாதிரி செயல் வந்து செய்யணும்னா இதோட ஆதரவு ரொம்ப அவசியம். சரிங்களா? அது செல்வமாவும் இருக்கலாம், உடல் உழைப்பாவும் இருக்கலாம், எண்ணமா இருக்கலாம். இது எந்த அளவுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த செயலை நம்ம பெருசா செய்ய ஆசைப்படுறோமோ நீங்க வந்து அன்புன்ற ஒரு விஷயம் பெருசா வெளிப்பட்டு நம்ம எல்லாருக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும். இந்த மாற்றம் நிகழணும்னா நம்ம எல்லாரும் அன்புக்குள்ள இருக்கிறது தான் ரொம்ப சரியா இருக்கும். இந்த செயலுக்கு எல்லாரோட உதவின்றது ரொம்ப அவசியம். முக்கியமா உடல் உழைப்பு ரொம்ப அவசியம். ஏன்னா உடல் உழைப்புன்றது பண்ணும்போது என்ன ஆகும்னா நீங்க இங்க வர மாதிரி இருக்கும், செய்யற மாதிரி இருக்கும், ஒரு விஷயம் பாக்குற மாதிரி இருக்கும். சில நடக்கிற நிகழ்வு, அதுல ஏற்படுற சட்டங்கள், அங்க நடக்கிற ஒரு சில மாற்றங்கள் எல்லாத்தையும் உணர முடியும். அப்படி உணர்ந்து நம்ம செயலை செய்யும்போது நம்மளோட உடல்ல வந்து பெரிய மாற்றத்தையும் அனுபவத்தையும் வர நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா எது ஒண்ணுமே செயலோட கலந்து செய்யும்போது தான் அந்த மாற்றம் ரொம்ப செல்வத்தையும் கொடுக்கணும், உடல் உழைப்பையும் கொடுக்கணும், எண்ணத்தையும் கொடுக்கணும்.
பிரிச்சு கொடுக்கணும்ன்றது வந்து சோர்ஸ் தான். ஆனா மூணுத்தையும் சேர்த்து கொடுக்கும் போது தான் முழுமையான மாற்றத்தையும் முழுமையான ஒரு முழு அறிவையும் முழு அன்பையும் நம்ம இங்க பெற முடியும். அதுதான் இங்க பெரிய மாற்றமா இருக்கும். நம்ம எல்லாமே தனித்தனியா நம்ம வச்சிருக்கிறோம். மூணுத்தையும் ஒண்ணு சேர்ந்து செய்யணும்னு என்ன வரும், அதோட வெளிப்பாடு இந்த அளவுக்கு செய்ய முடியுது. இவ்வளவு மாற்றமா இருக்குது. இது எல்லாரும் இந்த அளவுக்கு எண்ணத்தினால செல்வத்தையும் கொடுக்குறாங்க, உணவு எண்ணத்தையும் கொடுக்குறாங்க. அதே போல எல்லாருமே கொடுக்கும்போது பெரிய மாற்றம் வரும். அந்த மாற்றம் இங்க கட்டாயம் நிகழும். அது நடக்கிறது ஒண்ணுதான் நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய சுகமாகவும் பெரிய நிம்மதியாகவும் இந்த பெரிய வழியில இருந்து நம்ம நீங்கி நித்தியமான பேரு நிலையை எட்ட முடியும். நன்றி, வணக்கம்.